மையம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். தமிழர்களோட பண்பாட்டு அடையாளங்கள்ல முக்கியமான இடத்தை பிடிக்கிறது உணவு. அந்த உணவு இன்னைக்கு என்னவா மாறி இருக்குது, தமிழரோட உணவு அப்படின்றது என்னவா மாறி இருக்குதுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ நான் முன்பே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, தமிழர் உணவை பற்றி பேசுறதுக்காக ஒரு நபரை நம்ம அரங்குக்கு கூப்பிட போகிறோம் அப்படின்னு. இயற்கை உணவு அங்காடி தமிழர்களோட உணவை வந்து இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போகணும்னு ஒரு அங்காடியை ஏற்படுத்தி அதை நடத்திட்டு வந்த தமிழ் பாலா அவர் நம்மளோட இருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் தமிழ் பாலா. வணக்கம். இந்த தமிழரோட உணவு முறையை பற்றி நம்ம இப்போ பேசணும். கொஞ்சம் எங்களுக்கு சுருக்கமாக தமிழரோட உணவு முறைங்கிறது என்னவா இருந்தது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ தமிழோட உணவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி சிறுதானியங்கள்னு சொல்லிக்கிற அதை சிறு தவசங்கன்ற பேரில் சிறுதானியங்கள், அரிசி, நவதானியங்கள் இப்படி தான் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்க இப்படி சாப்பிட்ட முறை பார்த்திங்கன்னா, எளிதில் சீரணிக்கிற உணவுகள் அதுதான் வந்து தமிழோட உணவு. முதல்ல உணவு அப்படின்றதே ஒரு மக்கள் வாழ்கிற பகுதிகளில் பயிரிட்டு கிடைக்கக்கூடிய உணவுகள் மட்டும்தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அரிசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு பொருளாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் எளிய மக்களின் உணவாக தான் இருந்துச்சு. சில அரசியல் காரணமாக இன்றைக்கி வந்து சிறுதானியங்கள் அப்படின்றது மில்லட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்கிறவங்க சாப்பிட்ற உணவாக இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முந்தி பார்த்திங்கன்னா நோய் உள்ளவர்கள் சாப்பிடுவாங்க. கேப்பக்கூழ் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் சாப்பிட்ற உணவாக இருந்து போய் நோயாளிகள் சாப்பிட்ற உணவாக மாறி இருந்துச்சு. இப்போ தமிழர் உணவுகளில் முக்கியமாக எப்படி சாப்பிடணும்னு இருந்துச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரசம் யார் சாப்பிட்ணும், இறைச்சி யார் சாப்பிட்ணும் அப்படின்னு கூட இருந்துச்சு. என்னென்னா நீங்கள் வந்து நோய் இருக்கிறவங்க என்ன உணவு சாப்பிட்றது, நோய் இல்லாதவங்க என்ன சாப்பிட்றது, இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா முறையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நூடுல்ஸ். இப்போ ஒரு சொன்னார் இல்லையா, திருமணம் வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, மார்வாடிகள் வந்து ஸ்டைல் அப்படியே காப்பி பண்ணிட்டாங்கன்னு. இன்றைக்கி உணவு வந்து பிடிச்சு சாப்பிட்றது அப்படின்றத விட என்ன ஆயிடுச்சுன்னா, நார்த் இந்தியன் ஃபுட்ஸ், நான் நூடுல்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி மற்றவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ அது நீங்கள் உங்களோட கடைகளில் முக்கியமாக என்னென்ன பொருட்களை வந்து விற்பனை செய்கிறீங்க? தமிழர் உணவு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசி வகைகள், சிறுதானியங்கள் இதெல்லாம் வந்து பிரதான உணவாக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் வந்து யோசித்தாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் இப்போ எளிய மக்கள்லாம் வாங்குகிற உணவாக மாறிட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமாக என்ன பண்ணால் நம்மாழ்வார் போன்றவர்களுடைய முயற்சியால் இன்றைக்கி நிறைய இயற்கை விவசாயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் விலை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கிறதால நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பழைய மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இயற்கை உணவுக்கு மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு தமிழ் பாலா. நன்றி. அவரு முன்பு வந்து என்னென்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாரு, அந்த சிறுதானிய உணவு. ஆனா இப்ப அந்த சிறுதானியங்கள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. தமிழர்களோட உணவு தமிழர்களுக்கு எட்டாக்கனியா மாறிக்கிட்டு இருக்குது. இல்ல, அதுக்கு காரணம் இருக்கு. இப்போ தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே உணவுல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. பிரெஞ்சு புரட்சிக்கும் உலகம் முழுக்க உணவு மாற்றத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது. பிரெஞ்சு புரட்சி எதனால் நடந்தது அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, உணவுக்கான ஒரு புரட்சியாகவே அது ஆரம்பிக்குது. அந்த மக்கள் வந்து பிரெட்டு, ரொம்ப எளிமையாக கிடைக்கிற பிரெட்டுக்கு தட்டுப்பாடு வரும்போது அது கிடைக்கல. அப்போ பிரபுக்களும் மன்னர்களும் பெரிய வர்க்க நிலையில் உயர்ந்தவர்கள் வந்து சொகுசாக உணவுகள் சாப்பிட்றது, அவங்களுக்கு வந்து சமையற்காரர் இன்றைக்கி இருக்கிற நட்சத்திர ஹோட்டல்களில் அவங்க வந்து விதவிதமான டிஷ் பண்ணி அவங்க சாப்பிட்ற முறை இருந்தது. எளிய மக்கள் வெறும் ஒரு பிரெட்டு மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கே தட்டுப்பாடு வந்தபோது இந்த பிரெஞ்சு புரட்சியில் அடிப்படையாக உணவுக்காக கிளர்ந்தெழுந்த மக்கள் வந்து ஒவ்வொரு அரண்மனைக்குள்ளாரையும் அல்லது பணக்காரர்கள் வீட்டுக்குள்ளாரையும் புரிந்து அடித்து ஒட்டச்சு கில்லட்டினில் கொண்டு வீசுனதுக்கு பிற்பாடு அந்த சமையல் கலைஞர்கள் இருந்தாங்கல்ல, அந்த பிரபுக்களுக்கும் அவங்களுக்கும் விதவிதமாக டிஷ் பண்ணி புதுசாக கண்டுபிடிச்சி அவங்கெல்லாம் என்ன வேலையற்றவர்களாக மாறுறாங்க. அப்போ என்ன பண்ணுது, பிரெஞ்சு புரட்சியை விட்டு அவங்க பிரெஞ்சில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சமையல் கலைஞர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச கலையை தங்கள் பிழைப்புக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு செய்ய வேண்டிய மாற்றத்துக்கு வருது. என்ன ஆகுனா, ரெஸ்டாரண்ட்டுங்கிற முறை ஃப்ரான்ஸில் தான் முதல்ல ஆரம்பிக்குது. அப்போ ரெஸ்டாரண்ட் முறையில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பணக்காரர்கள் சாப்பிட்ட உணவு முறையை மன்னர்களுக்கும் பிரபுகளுக்கும் செஞ்ச உணவு முறையை ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சு சாதாரண மக்கள் குறைந்த விலையில் கொண்டு சாப்பிட்டு போகலாங்கிற முறையை பிரெஞ்சு புரட்சிக்கு பிற்பாடு தான் ஆரம்பிக்கப்படுது. இந்த அலை உலகம் முழுக்க பரவி இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் முறையில் வந்து வெவ்வேறு டிஷ்ஷஸ் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்ற ஐட்டங்கள் வந்ததுக்கு காரணம் உலகம் முழுக்கவே, இந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க வந்ததுக்கு காரணம் பிரெஞ்சு புரட்சியை ஒட்டி தான் வந்திருக்குது. அப்போ இந்த உணவில் வந்து இந்த மாதிரி அலைவரிசைகள் மல்டிநேஷனல்ஸ் கம்பெனி கொண்டு வந்து சேர்த்ததெல்லாம் இருந்தாலும் கூட பிரெஞ்சு புரட்சியை தாண்டி உள்ளே வந்திருக்குது. இன்னொன்று, உணவு வைத்துக்கொண்டு பண்பாடை பாதுகாப்பது அப்படிங்கிறதோ அல்லது மற்ற விஷயங்களை வந்து தேடுவதோ என்பது இன்றைக்கி சாத்தியம் இல்லைங்கிற ஒரு கட்டத்துக்கு மாறி இருக்குது. உணவில் தேவை ருசி தான் தீர்மானிக்குது. இன்னும் சரியாக சொன்ன உருளைக்கிழங்கு இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு வந்து அமெரிக்காவிலிருந்து ஃப்ரான்ஸுக்கு போகும்போது இதே மாதிரி பழமையான உணவு, நம்ம உணவு கிடையாது உருளைக்கிழங்கு, அது அருவருப்பான உணவு, அதை சாப்பிடக்கூடாதுன்னு பிரெஞ்சு மக்கள் உருளைக்கிழங்குக்கு எதிரான பெரிய போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறாங்க.
அதற்கு பிற்பாடு பிரான்ஸில் வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கோட சிறப்புக்கு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு மிக சிறப்பாக யார் தயாரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா உருளைக்கிழங்குல. உலகத்திலே உருளைக்கிழங்கு மிக சிறப்பாக சமைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு சாத்தானோட பலகாரம்னு சொல்ல ஃப்ரெஞ்சு மக்கள் தான். அமெரிக்காக்காரனுக்கே உருளைக்கிழங்கு எப்படி சமைக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரன் தான் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அது ஒரு மாற்றம் தேவை, அதோட சூழல் உருளைக்கிழங்கு அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த சர்வைவலுக்கு அங்கே மாறினதுனால உலகம் முழுக்க உருளைக்கிழங்கு அப்படி ஒரு அலையாக போயிருக்குது. அதுபோல் தான் இந்தியா மற்றும் தமிழகத்தில் உணவு மாற்றங்களை இந்த கணக்கில் எடுத்து தான் பேசணும். இந்த மாற்றங்களில் இந்திய உணவு முறைகளில் இன்றைக்கி இந்த முறைகள் மட்டும் வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளோட உணவு முறையில் தோழர் அவர் சொன்ன மாதிரி அதெல்லாம் உணவு முறை தான். ஆனால் இட்லின்னு ஒன்று சாப்பிட்றோம்ல, இந்த இட்லி அதிர்ச்சிக்குரிய தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, இட்லி தமிழர் உணவு இல்லை, அது இந்தோனேஷியாலேருந்து வந்திருக்குது. இட்லி வந்து தமிழர் உணவு கிடையாது. இன்னும் சரியாக சொல்லணும்னா, முதல்ல பக்தி சார்ந்து மதம் சார்ந்து பேசும்போது ஒரு செய்தி நான் சொல்லியிருக்கணும். தீபார்த்தனை காற்றி போகிறது தான் நம்ம இந்து முறைன்னு சொல்கிறாங்கல்ல. தீபார்த்தனையில் முக்கிய பங்கு வகிக்குது கற்பூரம். கற்பூரம் இந்திய ப்ராடக்ட் கிடையாது, சீனாவிலேருந்து இங்கே வந்தது. அப்போ எதையெல்லாம் பண்பாட்டாக மாற்றப்பட்டிருக்கு அதுதான் நமதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. இது எல்லாமே தொடர்ந்து வரலாற்றில் வெவ்வேறு படையெடுப்புகள், வெவ்வேறு கருத்து மாற்றங்கள், தேவைகள் தீர்மானிச்சிருக்குது. இன்றைக்கி உணவில் இந்த மாற்றங்கள் அதிகமாக நடந்திருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், இதை விடவும் இங்கே இருக்கிற இந்த சாதி அமைப்பில் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு மோசடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதுபோலவே இன்றைக்கி கடைபிடிக்கிற மோசடி உலகத்தில் எங்கேயும் இல்லை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், உணவு முறை உலகம் முழுக்க 2 உணவு முறை பழக்கம் இருக்குது. ஒன்று சைவம், ஒன்று அசைவம், அவ்வளோதான். சைவம் சாப்பிட்றவன் உயர்வானவனாகவும் அசைவம் சாப்பிட்றவன் தாழ்ந்தவனாகவும் எந்த நாட்டிலும் கிடையாது. ஆனால் இந்தியாவில் 3 உணவு முறை பழக்கம் இருக்குது. சைவம், அசைவம், அசைவத்துக்குள்ளே உட்பிரிவு மாட்டுக்கறி சாப்பிட்றது. அப்போ இந்தியாவில் உலகம் முழுக்க அசைவம்னு சொன்னால் முதன்மையான உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி தான் முதன்மையான உணவு, எந்த நாடாக இருந்தாலும் அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஆடு, பன்னி, மற்றது எல்லாமே. ஆனால் இந்தியாவில் மாட்டுக்கறி என்பது ஒரு ரகசிய உணவு, அது ஒரு தீண்டாமைக்கான உணவுன்னு மாறி இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மாட்டுக்கறி, அதுக்கப்புறம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளோ மோசமான கூறாக இருந்ததோ அதை விட பன்மடங்கு மிக கேவலமான கூறுக்கு இன்றைக்கி இந்தியா மாறி இருக்குது. மாட்டுக்கறி சாப்பிட்டதுனாலே ஒருவனை அடித்து கொள்கிற மோசமான பண்பாட்டுக்கு இது மாறி இருக்குது. நான் சொன்னது மாதிரி இந்திய அல்லது தமிழ் சமூகத்துக்குள்ளார் இது போன்ற சாதிய பண்பாடு என்பது சாப்பாட்டிலேருந்து எல்லாத்துலேயுமே இருக்குதுங்கிறது ஒன்று. இது மட்டும் இல்லை, இன்னொன்று இலையில் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. இந்த இலையில் உணவு சாப்பிடுவதுங்கிறது, இலையில் வாழை இலையில் சாப்பிட்றதுங்கிறது, இதுவே பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன கூறுன்னு பார்த்தீங்கன்னா சாதி பின்னணி தான் அதுக்கு கூறு. குறிப்பாக இலையில் யார் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உணவு முறை ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்கள், ரொம்ப மேலே இருக்கிறவங்க, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க ஒரு 3-4 வருடம் தான் சாப்பிடுவாங்க. மற்றபடி மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தலித். ஆனா இன்னைக்கு இலைன்றது எல்லாரும் சாப்பிடுற அளவுக்கு மாறி இருக்குது. புது பழக்கம் பொதுவாவே எல்லார் வீட்லயுமே அதை பயன்படுத்துறத வந்து யாரும் தடையெல்லாம் செய்யறது இல்ல. எல்லார் வீட்ல எல்லாம் கிடையாது. நீங்க மேல்நிலையாக்கம் வந்ததுக்கு பிற்பாடு அதை பார்த்து செய்யறவங்க இருக்கலாம். இல்ல அதை வாங்கி அதை இலையை வாங்கி பயன்படுத்தினா யாரும் உங்களை தண்டிக்க போறது இல்ல. இலையை பயன்படுத்துவது பெரியார் சொன்னாரு. வாழை இலை பயிர்படுவது குறித்து, வாழை இலை பயிர்படுவது பற்றி கடுமையாக விமர்சிக்கிறாரு. சோத்துக்கு பஞ்சமாக இருக்கிற அந்த நாட்டில் இத்தனை பேர் சோறு இல்லாமல் சாப்பிட்றான், ஒரு பயனும் இல்லாமல் வாழைப்பழத்தை பயிரிட்டு இருக்கிறான். அதாவது பரவாயில்ல, வாழைப்பழம் கொடுக்குது, ஆனால் அது எதுவுமே கொடுக்காம ஒரு வாழை மரம் ஒரு இலை மட்டுமே கொடுக்குது. எதில் போட்டுக்கிட்டு சாப்பிட்றதுங்கிறதுக்கு ஒரு விவசாயம் பண்ணுற நாடு, தண்ணீருக்கு பஞ்சமாக இருக்கிற தேசத்தில் எதில் போட்டு சாப்பிடுவது என்பதற்காக வாழையில பயிர்படுறான், அந்த நாடு உருப்பிடுமா? பட்டினியை போகணும்னா நிறைய நெல் உற்பத்தி பண்ணுங்கடான்னு சொல்லி கடுமையாக பேசினார். ஏன்னா உன்னுடைய சாதி உணர்வு, இலையில் நீ மட்டும் சாப்பிடுங்கிற சாதி உணர்வு தான் உன்னை இலையில சாப்பிட்றது, வாழை இலையை மெயின்டைன் பண்ணுறதுல நடக்குதுன்னு சொல்லி பேசினார். பெரியார் இன்னைக்கு காலம் மாறி இருக்கிறதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். காலம் மாறினாலும் இலையை வந்து எல்லார் வீட்லயும் இலையை வந்து எல்லார் வீட்லையும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் மாற்றம். தட்டில் சாப்பிட்றதுங்கிறது உலகம் முழுக்க இருக்குது பார்த்தீங்களா, அந்த பண்பாட்டுக்கு வருது. இன்றைக்கும் தலித் மக்கள் வீட்டில், மிக குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்த மக்கள் வீட்டில், இஸ்லாமியர்கள் வீட்டில் போனீங்கன்னா அவங்க வந்து உணவை வந்து தட்டில் தான் கொடுப்பாங்க இன்றைக்கு வரைக்கும். நீங்கள் அந்த மேல்நிலையாக்கத்துக்கு சமூகம் மாறிக்கிட்டு இருக்கிறதே தவிர கீழ்நிலையில் இருக்கிற பண்பாடுங்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா, உழைக்கும் மக்களின் பண்பாட்டில் பெண்ணடிமைத்தனம் கிடையாது, ஆண் பெண் சண்டை இருக்கும். உழைக்கும் மக்கள் சமூகத்துக்குள்ளார இருக்கிற பண்பாட்டு கூறுகள், அவர்களோட விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொண்டு போய் மெயின் ஸ்ட்ரீமில் வச்சு பண்பாடாக மாற்றுவது தான் பண்பாட்டு குடிவாரு. நம்ம இந்த விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த உணவை பற்றி சொல்லும்போது நம்ம வெளிநாட்டிலிருந்து என்னென்ன உணவு முறைகளை நம்மளை தான் மாற்றிட்டோம் அப்படின்றத பற்றி சொல்கிறீங்க. இப்போ ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னாலே இப்போ ஃப்ரெஞ்ச் புரட்சியை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்றத சொன்னீங்க. இட்லிங்கிறது தமிழரோட உணவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இங்கே நம்ம நாட்டு உணவுகள் என்னென்ன உணவுகள் வந்து இன்னும் வேற நாடுகளுக்கு போய் சேர்ந்து, அது எனக்கு குறிப்பிட்டு சொல்ல தெரியல. இன்னொன்று, நம்ம நாட்டு உணவுகள் மற்ற நாட்டுக்கு போய் சேருவதற்கான அந்த வியாபார நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே குறைவு. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலில் இருக்கிற அலை அல்லது மேலே இருக்கிற ஃப்ரெஞ்சுக்கு உருளைக்கிழங்கு அமெரிக்காவிலேருந்து வந்தது, அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை தான் அவங்க
திருப்பி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுதான் அதில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணணும். மேலே இருக்கிறவங்க திரிக்கிறது தான் பெரும்பாலும் எளிய மக்கள்கிட்ட பழக்கமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம உணவு முறை மற்றவங்கள்ட்ட இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதை விடவும் பல்வேறு படையெடுப்புகளுக்கு நம்ம உள்ளாக இருக்கிறதுனால மற்ற மக்களோட உணவு முறையில் எது நல்லா இருக்குதோ அதையெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வரலாற்று நோக்கி பின்னோக்கி பழைய பெருசெல்லாம் போக வேண்டாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் இட்லி இல்லாமல் வாழ முடியும், அல்லது வந்து அரிசி சோறு இல்லாமல் வாழ முடியும், அவர் சொன்ன மாதிரி திணை அது இது கம்பங்கள்லாம் வாழ முடியும். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிரியாணி இல்லாமல் வாழ முடியாது. பிரியாணி உணவுக்கு நீங்கள் தடை போட்டுருங்க, அது இஸ்லாமியர் உணவு, நமக்கு பிரியாணி முகலாயர் உணவு, அது நமக்கு பிரியாணி தேவையில்லைன்னு இந்து அமைப்பு மட்டும் பிரச்சாரம் பண்ணால் எல்லாரும் இந்து மதத்துலேருந்து வெளியே போயிடுவாங்க. ஏன்னா பிரியாணி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இல்லையா? அப்போ நீங்கள் வந்து தேவையும் அதோட சுவையும் வந்து நீங்கள் எவ்வளவு நிப்பாட்டினாலும் அதையும் தாண்டி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுங்கிறதுக்கு இன்றைய பிரியாணி வரைக்கும் பிரியாணி விதவிதமாக செய்கிறாங்க. பிரியாணிங்கிறதே வந்து அடிப்படையில் வந்து அது வந்து நான்வெஜ் கறி போட்டு செய்கிறது தான். அப்போ அதோட சுவை அதோட மனம் காரணமாக வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கூட காய்கறி போட்டு பிரியாணி செய்கிற அளவுக்கு அதோட இன்ஃப்ளூன்ஸ் மாறி இருக்குதுன்னு சொன்னால் உணவில் வந்து நீங்கள் எவ்வளவு தான் தூக்கி நிறுத்தினாலும் தேவையும் சுவையும் எளிதில் செய்கிற பொருளாக இருக்கிறது தான் அது முக்கியமாக தீர்மானிக்கும். கண்டிப்பாக நம்ம தமிழர் உணவை பற்றி ஒரு செய்தி தொகுப்பு பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழர் உணவு என்னவா இருந்தது, அது என்னென்னவா மாறிட்டு இருந்தது அப்படின்னு தமிழ் பாலாவும் சொன்னார், எழுத்தாளர் மதிவாணனும் நிறைய கருத்துக்களை சொன்னார். அதை பற்றி ஒரு செய்தி தொகுப்பில் இன்னும் பல கருத்துக்கள் இருக்குது, அதை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் உணவு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உண்ணும் உணவோட முக்கியத்துவம் தெரிஞ்சு பல மூலிகைகள் சிறுதானியங்கள்னு தினமும் உணவுல சேர்த்துக்கிற பழக்கத்தை பண்டைய தமிழர்கள் பின்பற்றி வந்தாங்க. ஆனா காலப்போக்குல மேற்கத்திய கலாச்சாரத்துடைய தாக்கம் உணவுலையும் வர நூடுல்ஸ் பர்கர்னு நம்ம உணவு முறையே மாறி முற்றிலும் சீர்கெட்டு போச்சு. இதுக்கு தீர்வு தேடி அலையிற பல இளைஞர்கள்ல ஒருத்தர் தான் பரத். எந்த மாதிரி ஃபுட்டு நாங்கள் ஹாஸ்டல் சாப்பிடும்போது இல்லை வெளியே சாப்பிடும்போது எங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த நம்மளுக்கு வெளிநாட்டு ஐட்டம் அதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது, பீஸா பர்கர் மாதிரி. ஆனால் பாரம்பரிய உணவு நாங்கள் இது பண்ணும்போது நாங்கள் ஊருக்கு போனால் மட்டும் தான் சாப்பிட முடியுது. சென்னைன்ற ஒரு இடத்த நாங்கள் அதை தேடி போனால் கூட கிடைக்காத சூழ்நிலை அதிகமாக இருக்குது. இப்போ அதனுடைய விழிப்புணர்வுலாம் அதிகமாக வந்துட்டு இருந்தாலும் அது இப்பயும் தேடிட்டு போயிட்டு அதிகமாக காசு கொடுத்து அப்படி தான் சாப்பிட வேண்டியிருக்கு. அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய இடத்துக்கு கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். அது சத்தானதும் கூட அதை நாங்கள் ப்ரிஃபரும் பண்ணுவோம். பரத்தோடைய கேள்விக்கு விடை தேடின நமக்கு கிடைச்ச பதில் தான் சென்னை மாநகராட்சி வளாகத்துல இயங்கிட்டு வர மூலிகை உணவகம். இங்க மூலிகை தோசையும் கொள்ளு ரசமும் சாப்பிட வர கூட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. மக்கள் மத்தியில இந்த மாதிரி உணவுக்கான பெரிய வரவேற்பு இருக்குன்னும் சென்னை முழுவதும் பல இடங்கள்ல இது மாதிரி உணவகங்கள் தொடங்கணும்னு சொல்றாரு இயற்கை உணவு பிரியர் சூரிய பிரகாஷ். இன்றைய காலகட்டத்தில் தெருவுக்கு 4 ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது, உடலுக்கு சீர்கேடாகக்கூடிய ஐட்டங்கள். ஆனால் இங்கே இயற்கையான உணவும் தமிழரோட உணவுமான எல்லா உணவும் கிடைக்குது. இங்கே முக்கியமாக கொள்ளு ரசம், கேழ்வரகு புட்டு, தேன் நெல்லிக்காய், இந்த மாதிரி அரிய வகை பொருள் இங்கே நல்லா ஈஸியாக கிடைக்குது. இது மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு பெருகுச்சுன்னா ரொம்ப நம்ம உடல் நலத்துக்கும் ஆரோக்கியம், நம்ம தமிழர்களும் நல்லா இதுவாக. தமிழர்களுடைய முக்கியமான அடையாளம் சிறுதானியமும் மூலிகை உணவுகளும் தான். தமிழர்களுடைய பண்பாடு பத்தி பேசுற பலரும் தமிழர் உணவு முறையை எளிய மக்களுக்கும் கிடைக்கிற நிலையை ஏற்படுத்துறது தான் அவங்க பேசுற கொள்கைகளுக்கு செய்யற நியாயமா இருக்கும்னு தோணுது. அர்ச்சனா, நியூஸ் 7 தமிழ். தமிழர் உணவை பற்றி அந்த செய்தி தொகுப்பை நம்ம பார்த்தோம், தொடர்ந்து பேசலாம். மதிமாறன், நம்ம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறனால நீங்கள் முதல்ல இந்த விளையாட்டு பற்றி சொன்னீங்க, அப்புறம் திருமண முறை, அப்புறம் உணவு பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாகவே பேசுனீங்க. உங்களுடைய இறுதி கருத்தாக இந்த நிகழ்ச்சி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பண்பாடு அல்லது நாகரீகம் இது ரெண்டு வேறு வேறு நான் கருதலை, ரெண்டும் ஒன்று தான் கருதுறேன். என்ன நாகரிகம் பண்பாடுன்னு பெரியாரை கேட்டபோது நாகரிகம்னா என்னன்னு கேட்டார்னா, அடுத்தவன் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ விரும்புறியோ அது மாதிரி நீ அவங்ககிட்ட நடந்துக்க அப்படின்னாரு. அப்போ அது மாதிரி நீ நடந்துக்கன்னு சொன்னால் பண்பாட்டு ரீதியாக சாதி மதம் இது போன்ற விஷயங்களை நடந்துக்க மாட்டாங்க, வன்முறை தான் நடத்துகிறாங்க. அதை நோக்கி மக்களை பிரச்சாரம் செய்து திருப்புவது. இன்னொன்று, தமிழருக்குன்னு ஆண்டு கணக்கே கிடையாது. இப்போ புத்தாண்டெல்லாம் வருது இல்லைங்களா, இந்த ஆண்டில் வந்து 60 ஆண்டு தான் சமஸ்கிருத ஆண்டு தான் தமிழ் புத்தாண்டுங்கிற பேர்லேயே புழங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. டாக்குமெண்டேஷன் தமிழர்களுக்கு ஒரு ஆவணம் இல்லாத போனதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சமஸ்கிருத ஆண்டுகள் 1லேருந்து 60 வரைக்கும் தான் வரும், அதுக்கு மேலே கிடையாது. திருப்பியும் 1லேருந்து 60 இப்படி தான் இருக்குது அந்த புத்தாண்டு. அதனால் எந்த வரலாற்று குறிப்பிலே கிடையாது. இப்போ வெள்ளக்காரன் வந்ததுக்கு பார்த்தா டாக்குமெண்ட் பண்ணால் அதை வச்சு தான் நம்ம போகிறோம். அப்போ தமிழர்களுக்கான ஆண்டு கணக்கே இல்லாத போது தமிழர்களுக்கு சங்க காலத்திலேருந்து அதுக்கு முந்தின காலத்திலேருந்தெல்லாம் கணக்கில் இல்லை. இப்போ நாமளே ஒரு முறையில் தமிழறிஞர்கள் தமிழர்லாம் ஒன்று கூடி என்னென்னா, திருவள்ளுவர் பிறந்த நாள் திருவள்ளுவர் நாளை தமிழர் ஆண்டாக கணக்கெடுத்து தோராயமாக நம்ம வர்றோம். இப்போ இது எல்லாமே இதை வச்சு தான் நம்ம அனுமானம் வச்சு தான் கொண்டு போகிறோம். அப்போது நாகரிகம் பண்பாடு அப்படி சார்ந்த விஷயங்கள் எல்லாமேன்னா, சக மனிதனை இன்னொரு மனிதன் பிறப்பு சார்ந்தோ
மதம் சார்ந்தோ பொருளாதார அந்தஸ்து சார்ந்தோ பாலினம் சார்ந்தோ இழிவுபடுத்தாத ஒரு பண்பாடு தான் உலகத்தின் மிக சிறந்த பண்பாடாக இருக்க முடியும். அந்த பண்பாட்டை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா எங்களுடைய அரங்குக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி வணக்கம்.